வணக்கம். நான் வந்து இப்போ ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸில் இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் உண்மையிலே இந்த சிவகுமார் சார் அவர்களுடைய மொழிபெயர்ப்புகள் குறித்த இந்த நிகழ்வு எனக்கு வேறொரு இதே போன்ற ஒரு நிகழ்வை நினைவு கொண்டு வருகிறது. அது சேலத்தில் நடைபெற்றது. மறைந்த நண்பர் தக்கை பாபு அவர்களால் அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டது. நிறைய வருடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு அரை நாள் நிகழ்வு. அதுலேயுமே இதே மாதிரி அவருடைய படைப்புகள் குறித்து பல்வேறு எழுத்தாளர்கள் பேசியதாக இருந்தது. ஸோ இந்த நிகழ்வு எனக்கு பாபுவோடைய நினைவுகளையும் சேலத்து இலக்கிய அந்த மனநிலைகளையும் வானிலையும் நினைவு கொண்டு வருகிறது என்று சொல்ல வேண்டும். சிவகுமார் சார் பற்றி இங்கு நிறைய நண்பர்கள் மிகச்சிறப்பாக பேசியிருந்தார்கள். அவர்களுடைய மொழியாக்க திறனை குறித்தும் அவருடைய படைப்புகளை வந்து ரொம்ப ரொம்ப உள் நுழைந்து அதை ஒப்பிட்டு மிகச்சிறப்பாக அது ஏன் அவர் ஒரு மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர் என்பதற்கான சான்றுகளையும் தரவுகளையும் நமக்கு கொடுத்திருந்தார்கள். உள்ளபடியாக தமிழின் மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களின் வரிசையில் அவர் ஒரு முன்னுதாரணமான மற்றும் ஒரு யுனானிமஸான ஒரு ஈர்ப்பு. அது வந்து மொழிபெயர்ப்பாளருக்கு வந்து ரொம்ப அரிதான ஒன்று தான். அது வந்து தமிழில் வந்து கண்டிப்பாக சிவகுமார் சாரை வந்து சொல்லணும். மொழிபெயர்ப்பாளர்களுடைய பங்களிப்பு பொதுவாக அது ஒரு தேங்க்லெஸ் ஜாப் என்று சொன்னாலும் அதனுடைய பங்களிப்பை நம்ம உணர்கிறோமான்னு தெரியல. குறிப்பாக தமிழில் வந்து நவீனத்துவத்தில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறது. இப்போ இங்கே நிறைய புகைப்படங்கள் இருக்குது, எழுத்தாளர்களுடைய புகைப்படங்கள். நாம் இலக்கியம் பற்றி பேசுகிற போது அது எழுத்தாளர்களாக நினைவு கூறுவதாக தான் அமைகிறது. ஆனால் இந்த மாதிரியான மொழிபெயர்ப்பாளர்களுடைய பங்களிப்புங்கிறது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் வர்றபோது தான் அது பேசப்படுகிறது. ஆனால் அது ஒரு அண்டர் கரண்ட்டாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த எழுத்தாளர்களுக்கான மாதிரிகளை, அவர்களுக்கான சிந்தனைகளை தூண்டுவதில் மொழிபெயர்ப்பாளரோட பங்கு மிக அதிகம். 90களில் தமிழில் நிகழ்ந்த ஒரு புனைவு எழுச்சிக்கான காரணம் வந்து ஒரு மிக மொழிபெயர்ப்பினுடைய ஒரு எழுச்சி. அதில் வந்து சிவகுமார் சாருடைய பங்களிப்பு என்பது பிரதானமானது. லத்தீன் அமெரிக்க சிறுகதைகளிலிருந்து பல்வேறு புனைவுகளை இப்போ நம்ம இதில் ரொம்ப ஆச்சரியம்னா அவரோட மொழிபெயர்ப்பு நூல்களை நம்ம பார்க்குற போது அதில் இருக்கிற வெரைட்டி ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடியது. அதில் சிறுகதைகள் இருக்குது, அதில் புனைவுகள் இருக்குது, நாவல்லையே வெவ்வேறு வகைப்பட்ட நாவல்களை அவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு. நான் ஃபிக்ஷன் பார்த்திங்கன்னா மார்க்சின் ஆவி நான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கோட்பாடுன்னு ஒரு நூல், இப்போ சோஃபியின் உலகம். ஸோ வெவ்வேறு வெரைட்டி ஆஃப் புக்ஸை வந்து அவங்க தமிழுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு ஒரு மொழிபெயர்ப்பாளராக தமிழுக்கு அவர் செய்திருக்கிற பங்களிப்பு என்பது ஒரு மகத்தான பங்களிப்பு என்று தான் நம்ம குறிப்பிடணும். அது எல்லா வகையிலையும் வந்து ஒரு போற்றுதலுக்குரியது. சோஃபியின் உலகம் பற்றி பேசுவது என்பது இந்த நேரம் வந்து தத்துவம் பற்றி பேசுவதற்கு உகந்த உசிதமான நேரமானு தெரியல, அல்லது இதுதான் உசிதமான நேரமோ அப்படின்னு கூட தோணுது. நான் இதுக்குள்ளே இருக்கிற மொழியாக்க விஷயங்களுக்குள்ளே போகல. ஏன்னா நான் என்னோடய உரையை கொஞ்சம் திசை மாற்ற வேண்டியது இருக்குது. தூயன் நிறைய விஷயங்கள் மிகச் சிறப்பாக தொட்டு காட்டி பேசியிருந்தார். அசதா அவர்களும் ஒரு மிகச்சிறப்பான உரையை மொழிபெயர்ப்பினுடைய தொழில்நுட்பத்தை பற்றி பேசியிருந்தார். அதனால் நான் இந்த உரையை வந்து கொஞ்சம் குறியீடு கூறல் இல்லாதபடி மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பெரும்பாலும் சோஃபின் உலகம் நூலை ஒரு வாசகனாக அது எனக்கு என்ன விதமான ஒரு அனுபவத்தை தந்தது, அதன் மூலமாக எத்தகைய தூண்டுதல்கள் பெறப்பட்டது, அதனுடைய அவசியம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து நான் பேசுகிறேன். ஒரு மொழிபெயர்ப்பாளர் வெற்றி என்பது வாசகன் மீது அது செலுத்தக்கூடிய ஒரு தாக்கம் தான் என்று சொல்லலாம். ஒரு ஒரிஜினல் ஒர்க்கை படிக்கிற போது அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த ஒரிஜினல் ரீடருக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குதோ அதே மாதிரியான ஒரு அதே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஆனால் அதே மாதிரியான ஒரு தாக்கத்தை செலுத்துகிற போது அந்த மொழிபெயர்ப்பாளருடைய பணி என்பது மிகச்சிறப்பாக இருப்பதாக சொல்லப்படும். ஸோ இந்த நூலை படிக்கிற போது ரொம்ப ஸ்பார்க்லிங்காக இருக்கும். அது வந்து சிவகுமார் சாருடைய வெற்றி. அவருடைய வொக்காபுலரியில் பார்த்திங்கன்னா அவர் வெவ்வேறு களங்களிலிருந்து வார்த்தைகளை பயன்படுத்துவார். ஒரு நூல் வழக்கில் இருந்து பழைய வார்த்தைகளை பயன்படுத்துவார். இப்போ அறிவுடைமைங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு தெரியாது, ஆனால் அவர் யூஸ் பண்ணுவார். அந்த உடைமைங்கிற பின்னோட்டை பல்வேறு இடங்களில் இந்த இதில் யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி பேச்சு வழக்கில் இருக்கிற வார்த்தையுமே யூஸ் பண்ணுவார். அசதா சொன்ன நிறைய விஷயங்கள். ஸோ அவரோட வொக்காபுலரிங்கிறது வெறுமனே வந்து ஒரு
அந்த நூலுக்கானதுன்னு கிடையாது. அது வெவ்வேறு களங்களில் தமிழ் மாதிரியான மொழியில் அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. வெவ்வேறு டயலக்ட் இருக்குது, உங்களுக்கு ஒரு பழைய இலக்கிய மொழி இருக்குது, அது இப்பவும் பயன்படுத்துகிற போக்கு இருக்குது. இதை தாண்டி நவீனமான ஒரு இலக்கிய மொழி என்பதும் ஒரு காத்திரமான ஒரு மொழி இருக்குது. இது எல்லாவற்றையும் அவர் பயன்படுத்தக்கூடியதை நம்ம பார்க்கலாம். சோஃபி நிலவம் பற்றி சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். நண்பர்களே, சில தினங்களுக்கு முன்பு அல்லது போன சென்ற மாதத்தினுடைய தொடர்ச்சியில் நான் கொல்கத்தா செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது, ஒரு நிகழ்வின் பொருட்டு. நான் என்னோட மனைவி குழந்தைகளை அழைத்து கொண்டு அந்த நிகழ்விற்கு சென்றிருந்தேன். அதையொட்டி நாங்கள் அது ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி, ஒரு 3 நாள் ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணிட்டுருந்தோம். வெவ்வேறு இடங்களுக்கு, கொல்கத்தாவை சுற்றி இடங்களுக்கு போக முடிஞ்சது. அப்படி போன ஒரு முக்கியமான இடம் வந்து தாகூருடைய பூர்வீக இல்லம், ஜாரோ சங்கோ தாக்கூர் பாரி என்று அதை ஒரு அருங்காட்சியகமாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு போனோம். அது ஒரு பெரிய ஒரு செல்வந்தரான ஃபேமிலியில் பிறந்ததுனால அது ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு குட்டி அரண்மனை மாதிரி இருக்கும். அந்த கட்டடத்தின் முகப்பில் தாகூர் அவர்களுடைய ஒரு புகைப்படம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு புல்வெளி இருக்கும். அந்த புல்வெளியில் அவருடைய ஒரு அழகிய சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். என்னோட பொண்ணு வந்து அந்த படத்தை பார்த்துட்டு, அந்த சிலையை பார்த்துட்டு, இந்த தாத்தா யார் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம் இது பேர் தாகூர் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் உடனே அவர் இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து அவர் நேரடியாக சொல்ல முடியாதனால அவர் வேறு இடத்துல இருக்காருன்னு சொன்னோம். அவள் உடனே எப்போ திரும்பி வருவார் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அது நிலைமை கைமீறி போகிறதுனால நாங்கள் அந்த நிலைமையை ஒரு வழியாக அவளுக்கு எடுத்து சொல்ல முயற்சி பண்ணோம். அது அவளுக்கு முழுதாக புரிந்ததா என்று தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து அவளுக்கு உள்ளுணர்வு ரீதியில் பிடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அவர் இங்கு இல்லை, அவர் திரும்பி வர மாட்டார். இந்த 2 செய்திகள் அவளுக்கு கிடைத்திருக்கும் நினைக்கிறேன். அது அவளை ரொம்ப அப்செட் பண்ணுது. ரொம்ப சைலண்ட்டான ஒரு இதில் இருக்கிறா. குழந்தைகள் சோகமாக இருக்கிறதுங்கிறது ஒரு விதத்தில் விலங்குகள் சோகமாக இருக்கிற மாதிரி, ஒரு பிறவியின் துயரமே அதில் தெரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி. அந்த அந்த இடத்தை நாங்கள் இருக்கிற எல்லா நேரமே அவர் வந்து ஒரு கிராங்கியாக தான் இருந்தார், ரொம்ப சினிங்கிட்டே இருந்தாப்புல. அப்புறம் நாங்கள் வெளியே கூப்பிட்டு வந்து அவளுக்கு சில மிட்டாய்கள் வாங்கி கொடுத்து அதை சரி பண்ணோம். அதுக்கப்புறம் அது வேறு விஷயம். ஆனால் குழந்தைகள் இத்தகைய எதிர்வினைகளை ஆற்றுகிறார்கள், இத்தகைய கேள்விகளை அவர்கள் எழுப்புகிறார்கள், திடுக்கிட செய்யக்கூடிய கேள்விகளை. இந்த எதிர்வினைகள் அடிப்படையில் ஆத்தன்டிக்கானது. நாம் இதை கடந்து போகிறோம், இது வந்து ஒரு அவங்களுடைய அறியாமையில் இருந்து சிறுபிள்ளைத்தனமாக கேள்விகள் என்று. ஆனால் இந்த கேள்விகள், இந்த எதிர்வினைகளும் இந்த கேள்விகளும் தான் இயல்பில் ஆத்தன்டிக்கான ஒரு கேள்விகள். இது ஒரு குழந்தை வாயிலிருந்து வந்த கேள்விகள் என்று தவிர்த்து விட்டு பார்த்தால் இவை எல்லாவற்றையுமே நாம் வந்து முதன்மை கேள்விகள் என்று சொல்லப்படக்கூடிய கேள்விகளின் சாயல்களை கொண்டது. அதாவது எது மெய்மை, கடவுள் என்றால் என்ன, அப்படி ஒன்று இருக்கிறதா, மரணம் என்றால் என்ன, மரணத்திற்கு பிறகு வாழ்வு உண்டா, நரகம் சொர்க்கம் இருக்கிறதா, இருப்பு என்றால் என்ன, வாட் இஸ். இத்தகைய அடிப்படையான கேள்விகளை கேட்கக்கூடிய தத்துவத்திற்கு பெயர் மெட்டபிசிக்ஸ். ஸோ இந்த கேள்விகளை அவர்கள் கேட்கிற போது நேரடியான அவர்களுடைய உள்ளார்ந்த தேவையிலிருந்து இந்த கேள்விகளை அவர்கள் கேட்கிறார்கள். அதே போல் மிக முக்கியமான இன்னொரு விஷயம், குழந்தைங்க வந்து ஏன்கிற ஒரு பருவத்தில் இந்த ஒரு ஃபேஸில் வந்து எப்போவுமே இது ஏன் இது ஏன் இது ஏன்னு கேட்குறது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இது என்னங்கிற ஒரு ஃபேஸ் இருக்கும். இது என்ன இது என்ன என்று குழந்தைகள் அடிக்கடி அது ஒரு பருவத்தில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு தள்ளுவண்டியை பார்த்து இது என்னன்னு கேட்குறது, ஒரு மண்வெட்டியை பார்த்து இது என்னன்னு கேட்குறது, ஒரு இடத்துக்கு போகிறபோது அந்த ஒரு வித்தியாசமான டிசைனில் இருக்கிற ஒரு குப்பைத்தொட்டியை பார்த்து இது ஏன்னு கேட்குறது. இது ஏன் அவங்க கேட்குறாங்கன்னா, அடிப்படையில் இந்த இடம் அவர்களுக்கு புதியது. அவர்கள் வேறொரு நிலத்திலிருந்து இந்த நிலத்திற்கு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த நிலத்தை அவர்கள் அறிமுகம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள். இப்போ நாம் ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு புது நாட்டுக்கு போகிற போது அந்த மொழியை தெரிந்து கொள்ளவோ, அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்ளவோ விரும்புவதை போல், அல்லது ஒரு ஊருக்கு போகிற போது அங்கே எங்கே ஹோட்டல் இருக்குது, எங்கே ஏடிஎம் சென்டர் இருக்குன்னு தெரிந்து கொள்வதற்காக அது மாதிரியான ஒரு உள்ளார்ந்த தேவையிலிருந்து அந்த கேள்விகளை எழுப்புகிறார். எனவே ஒரு குழந்தையின் ஆர்வம் என்பது அது சிறப்பு இயல்பு கிடையாது, மாறாக அது ஒரு உயிரியல் அத்தியாவசியம். இந்த நூலின் ஆசிரியர் வந்து அது ஒரு இயல் திறன் என்று குறிப்பிடுகிறார். ஆச்சரியப்படுவதற்கான மனிதர்களின் இயல் திறன். இந்த நூலின் முதல் அத்தியாயத்திலேயே அது சொல்கிறார். ஆச்சரியப்படுவதற்கான மனிதர்களின் இயல் திறன் தான் தத்துவத்திற்கான மூலாதாரம் என்று ஒரு இடத்துல அவர் சொல்கிறார். இந்த நூலின் அந்த மாணவிக்கு வந்து அவர் தத்துவம் எடுக்கிறது தான் ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் மாதிரி தான். அந்த புக்கோட சப்ஜெக்ட் வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் மாதிரி இருக்கும். வெஸ்டர்ன் ஃபிலாசபியோட ஹிஸ்ட்ரி, அது நம்ம இங்கே எல்லோரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
தத்துவம் கிடையாது, தத்துவத்தை ஒரு வரலாற்று ரீதியில் வெவ்வேறு தத்துவ அறிஞர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய நூல் இது. ஸோ இது ஒரு ட்ராக். இதோட உள்ளடக்க ரீதியாக இப்படியான ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் வெஸ்டர்ன் ஃபிலாசபி அப்படிங்கிற ஜானருடைய ஒரு நூல் இது. இந்த நூலில் வந்து இந்த வகைமையில் பெட்ரன் ரசலுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் வெஸ்டர்ன் ஃபிலாசபி, ஸ்டோரி ஆஃப் ஃபிலாசபி என்ற வில்டியூரன், இது மாதிரி இது ஒரு பாப்புலரான ஜானர். இன்ன வரைக்குமே இத்தகைய இந்த ஜானரில் வந்து தத்துவ நூல்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் இதில் முக்கியமானது என்னென்னா, இது ஒரு 13 வயது பெண், அவங்க 14 வயது இருக்கும், 15 வயது ஆக போகிற ஒரு பெண்ணுக்கு இந்த கோர்ஸை எடுப்பாங்க. ஸோ அது ஒரு எளிய மொழியில், ஒரு உரையாடல் துணியில், உதாரணங்களோடு, அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தக்கூடிய புனைவு தருணங்களோடு இந்த நூல் வந்து மெல்ல நகர்ந்துக்கிட்டு இருக்கும். மிக முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்னென்ன, அந்த வியப்புணர்ச்சி பற்றி நம்ம சொல்கிற போது, ஒரு மரம் தன் இலைகளை உதிர்த்து கொண்டிருக்கிற போது அதை நாம் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் மரம் ஏன் இலைகளை உதிர்க்கிறதுன்னு கேட்டால் அவர் நம்மளை ஒரு பைத்தியக்காரன் நினைக்கலாம். அந்த கேள்வியை நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் ஒரு குழந்தை தன்னியல்பாக அது கேட்குது. அதற்கு காரணம் வந்து அது அந்த கேள்வி தெரியாதது என்பது மட்டுமல்ல, அடிப்படையில் ஒரு இலை உதிர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிற போது அது அடைகிற உணர்ச்சி என்பது பிரமிப்பு தான். ஒரு ஆங்கிலத்தில் என்று சொல்வார்கள் இல்லையா, ஒரு வியப்பு. அந்த வியப்பில் இருந்து தான் அடுத்துதான் ஏன் எப்படி என்கிற கேள்வி உருவாகுது. இந்த வியப்புணர்ச்சி ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வியப்புணர்ச்சி இல்லைன்னா அந்த கேள்வி உருவாகுது. ஸோ உலகத்தில் வளர்கிற போது இந்த ஆச்சரியப்படுவதற்கான இயல் திறனை மனிதர்கள் மெல்ல மெல்ல இழந்து விடுகிறார்கள். ஒரு பழக்க தோஷத்தில் உலகத்தை பார்த்து அந்த பூமியை ஒரு பழைய பழக்கப்பட்ட இடமாக அவர்கள் ஆக்கி விடுகிறார்கள். இந்த நூலோட முதல் அத்தியாயத்திலேயே ஆசிரியர் கூறுகிறார், அருமை சோஃபியே, என்னுடைய கவலை எல்லாம் என்னவென்றால் இந்த உலகத்தை பழக்கப்பட்ட ஒரு இடமாக, பொருளாக பார்க்கிற நபர்களில் ஒருத்தியாக நீ ஆகிவிடுவாயோ, வளர்ந்து விடுவாயோ என்பதுதான் அப்படிங்கிறார். எனவே அந்த இடத்துல அவர் சொல்றார், நீ விழிப்புடன் இரு, அந்த மாதிரி ஒரு ஆளாக ஆயிடாத, தேடல் மனம் கொண்டவளாக இரு அப்படின்னு சொல்றார். இந்த நூலோட ஒரு முக்கியமான உருவகம் வந்து இந்த நூலை தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். அதாவது வெள்ளை முயல், ஒரு கண்கட்டி வித்தைக்காரன் வந்து தன்னோட தொப்பியிலிருந்து ஒரு பெரிய வெள்ளை முயலை எடுக்கிறான். அது ஒரு மேஜிக் ட்ரிக். அடிப்படையில் பிரபஞ்சம் என்பது ஒரு அதிசயம் என்பது தான் அவர் சொல்லுவார். ஏன்னா இதனுடைய ஆதாரம் எதுன்னு தெரியாது, இது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது, நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் இன்னும் ஸ்டில் அது ஒரு மேஜிக்காக தான் இருக்குது, ஒரு அற்புதமாக தான் இருக்குது, அது எப்படி வந்ததுன்னு தெரியாது. எனவே இது வந்து ஒரு கண்கட்டு வித்தைக்காரன் அவனோட தொப்பிலிருந்து எடுத்த ஒரு வெள்ளை முயல் அப்படின்னு சொல்லிட்டு பலரும், பெரும்பாலானோர் அந்த வெள்ளை முயலின் முடிக்கற்றையில் ஆழத்தில் கதகதப்பாக பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெகு சிலர் தான் அந்த முடிக்கற்றையின் மேல் ஏறி நுனிக்கு சென்று அந்த மந்திரவாதியின் கண்களை நேரிட்டு காண்கின்றனர். அத்தகைய சாகச பயணத்தை நீ மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்போட இந்த நூல் தொடங்குறது. அந்த அழைப்பை ஏற்ற பிறகு, அவர் உத்தரவாதமாக வாங்கி கொண்ட பிறகு இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அரிஸ்டாட்டில் ஒரு இடத்துல சொல்றாரு, philosophy begins in wonder. அது அவர் தௌமசைன் அப்படிங்கிற ஒரு கிரேக்க ஒரு கலை சொல்லோடு அதை அறிமுகப்படுத்தி பேசுகிறார். அவர் சொல்றார், இதுவரையான ஃபிலாசபி எல்லாமே, அவர் காலகட்டத்தில் சொல்றாரு, இதுவரையான ஃபிலாசபி எல்லாமே தூண்டப்பட்டது, ஃபிலாசபர்ஸ் எல்லாமே தூண்டப்பட்டது இந்த தௌமசைனால, வியப்புணர்ச்சினால. வியப்பு அப்படின்னா என்ன? அடிப்படையில் வியப்பு அப்படின்னா என்ன? அதாவது ஒரு உயிர் வாழ்தலுக்கான தேவையின் பொருட்டு ஒன்றை அறிந்து கொள்வதற்கும், அறிதலின் பொருட்டு, அறிதலின் மீதான காதலின் பொருட்டு மட்டுமே ஒன்றை அறிந்து கொள்வதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், அந்த வேறுபாட்டை அடையாளப்படுத்துவது தான் வியப்பு என்று சொல்லலாம். அதாவது இது ஒரு சர்வைவல் டூல் கிடையாது. நீங்கள் பசிக்குது சாப்பிட்றது அப்படி கிடையாது, அல்லது ஒரு இறை தேடுவதோ இணை விளைச்சோ கிடையாது. ஒரு விஷயம் ஏன் இப்படி இருக்குது, எதனால் இதுக்கு பின்னாடி காரணம் என்னங்கிற கேட்குறது சர்வைவலுக்கு அப்புறம் நிகழ்கிறது. அதை அந்த கேள்வியை அட்ரஸ் பண்ணுற போது நமக்கு கிடைக்கிறது வந்து பசியின் நிறைவோ அல்லது ஒரு இன்பமோ ஒரு சந்ததியோ இல்லை, அதில் ஒரு பதில் தான் கிடைக்குது, அதில் ஒரு ஞானமோ அறிவோ தான் கிடைக்குது. இதை வைத்து நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம். ஆனால் அடிப்படையில் அங்கே கிடைப்பது இந்த நாலேஜ் ஃபார் த சேக் ஆஃப் நாலேஜ், சேக் ஆஃப் சம் அதர் திங்ஸ் கிடையாது. ஸோ இந்த வியப்புங்கிறது அடிப்படையில் இதுதான். உயிரியல் தேவைகளுக்கு அப்பால் உள்ள சில உன்னதமான விஷயங்களை அடைய தவிக்கிற வேட்கையின் புள்ளி, அதுதான் வந்து வியப்பு என்று குறிப்பிடலாம். பிளேட்டோ ஒரு உரையாடலில் சாக்ரட்டிஸ் சொல்லியதாக அவர் சொல்கிறார். ஏன்னா சாக்ரட்டிஸ் வாயிலாக தான் பிளேட்டோ பேசுகிறார். அவர் சொல்கிறார், தத்துவவாதியின் முதன்மையான உணர்ச்சி என்பது வியப்புணர்ச்சி தான்.
சாக்ரட்டிஸோட சாக்ரட்டிஸும் சொல்கிற போது ஒரு விஷயம் தோணுது. ஒன்று தனக்கு தெரியாது என்று ஒத்துக்கொள்கிற தன்மை இருக்கு இல்லையா, அது மிக முக்கியமானது. வியப்புணர்ச்சி அளவிற்கு தனக்கு இது தெரியாது என்று சொல்லக்கூடிய அறியாமையை ஒத்துக்கொள்ளக்கூடிய அம்சம் மிக முக்கியமானது. அது இரண்டும் இருந்தால் மட்டும்தான் தத்துவத்தின் வாசல் திறக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வாசலில் இருந்து தான் ஒரு குழந்தை வந்து ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து இது என்ன அப்படின்னு கேட்குது. ஒரு தத்துவவாதி வந்து நீதி என்றால் என்ன என்று கேட்கிறார். ஒரு கலைஞன் வந்து ஒரு கலைப்படைப்பை தொடங்குகிறார். நண்பர்களே, தத்துவம் பற்றி பொதுவாக நாம் பேசுகிற போது அது பொது புத்தியில் நமக்கான என்ன இருக்குன்னா, அது வந்து ஒரு நடைமுறைக்கு சம்மந்தம் இல்லாதது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். பொதுவாக எல்லா இடத்துலையுமே அது இருக்கும். தமிழ் மாதிரி சொசைட்டியில் அது ஆன்டி இன்டலெக்சுவலிசமே கொஞ்சம் உண்டு. ஒரு ஆன்டி எலிட் மனோபாவத்தோட ஒரு பகுதியாக நமக்கு அது இருக்கும். இந்த நூலை நான் வந்து வச்சுருந்தபோது, என்னோடய அலுவலக பையில் இருந்தபோது, என்னோடய அலுவலக நண்பர் ஒருவர் இதை எடுத்து பார்த்துட்டு, சார் இது என்ன புக்கு சார் அப்படின்னு கேட்டார். நான் வந்து இது ஃபிலாசபி சம்மந்தமான புக் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் அதை அப்படியே அந்த ஃப்ளிப் பண்ணி வச்சுட்டு எம்ஏ ஃபிலாசபி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போனார். நமக்கும் வந்து ஒரு சிரிப்பான ஒரு அம்சமாக இருந்தது. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த காமெடியில் வந்து அந்த எம்ஏ ஃபிலாசபி படித்தவருக்கு காது கேட்காது. அவருக்கு அந்த சீனில் இருக்கிறதோட இந்த இரலவன்ஸ் இருக்குல்ல, இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவர் ஒன்று கேட்பேன். இந்த இரலவன்ஸே ஒரு குறியீடு மாதிரி இப்போ யோசிச்சு பார்க்குற போது தோணுது. அதில் கவுண்டமணி ஒரு இடத்துல சொல்லுவார், அந்த இடத்துல சொல்லுவார், நம்ம ஒன்று கேட்டால் அவர் ஒன்று சொல்லுவார் பாருங்க, அசர வைக்கிற மாதிரி. அது நமக்கு இங்கே புரியாது, வீட்டுக்கு போனால் தான் புரியும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இந்த ஃபிலாசபி குறித்து நமக்கு புதுப்புத்தில் இருக்கிற ஒரு அம்சம். ஷெர்லாக் ஹோம்ஸோட ஒரு நகைச்சுவை, ஏன்னா ஃபிலாசபி பற்றி பேசுகிற போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷெர்லாக் ஹோம்ஸும் வாட்சனும் வந்து ஒரு கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு கொலையாளி அல்லது அந்த குற்றவாளின்னு அவங்க நம்புறவர்களை இன்னும் தொடர்ந்து போயிட்டுருக்குறாங்க. காட்டில் போயிட்டுருக்கிற போது நைட் ஆகிடுது. அதனால் அவங்க வந்து ஒரு இடத்துல, ஒரு வனாந்தரத்தில், ஒரு பொட்டல் வெளியில் அவங்க வந்து சரி நம்ம நைட் ஆகிடுச்சு, அதனால் நம்ம டென்ட் அடித்து இங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு விடிய காலையில் நம்ம வந்து நம்மளுடைய வேலையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அது மாதிரி சாப்பிட்டுட்டு டென்ட் அடிச்சுட்டு படுத்துட்டு தூங்கிடுறாங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு. நல்லுறவு சமயம் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து வாட்சனை எழுப்புறாரு. வாட்சன் எந்திரின்ட்டு. வாட்சன் எந்திரிச்சு என்ன ஹோம்ஸ் அப்படிங்கிறாரு. மேலே பாரு, வாட் டு யூ சி, வாட் டு யூ இன்ஃபர் அப்படின்னு கேட்குறாரு. வாட்சன் வந்து மேலே பார்த்துட்டு, ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது, அஸ்ட்ரானமிக்கலி ஸ்பீக்கிங் உலகங்கிறது விரிந்து கொண்டே போகிறது, லட்சக்கணக்கான விண்மீன் மண்டலங்கள் இருக்குது, அதில் ஒன்று தான் நம்மளுடைய சூரிய மண்டலம். மெட்டீரியலாஜிக்கலி ஸ்பீக்கிங் வந்து வானம் ரொம்ப கிளியராக இருக்குது, வந்து இன்னும் சில நாட்களில் மழை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு. தியாலஜிக்கலி ஸ்பீக்கிங் கடவுளுங்கிறது வந்து ஒரு சென்டியன் பீயிங், ஒரு பேரிருப்பு, எல்லாமும் அறிந்த ஒரு பேரிருப்பு, இதெல்லாம் எனக்கு தெரியுது, உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து அப்படியே முட்டாள், நம்ம டென்ட்டை வேற தூக்கிட்டு போயிடுறாங்கடா அப்படி, அதனால் இந்த அப்புறம் தான் வானத்து டென்ட்டை வேற தூக்கிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு வாட்சன் வந்து, ஆனால் இந்த ஊரில் வந்து தன்னுசாருன்னு சொல்லுவாங்க, இந்த தன்னுசாரே இல்லாமல் சுற்றுற மாதிரி திங்கர்ஸ்னால் அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஆக்சுவலாக தேலிஸ் ஆஃப் மிலிட்டஸ் அப்படிங்கிற அவர் தான் வெஸ்டர்ன் ஃபிலாசபரோட முதல் ஃபிலாசபர் என்று சொல்லுவாங்க. அவரை குறித்து ஒரு அனெக்டோட் இந்த மாதிரி தான் இருக்குது. அவர் வந்து வீட்டிலேருந்து கிளம்புறாரு, அவருக்கு அஸ்ட்ரானமியில் பெரிய ஆர்வம். அவர் வானத்தை பார்த்துட்டு ஸ்டார்ஸை பற்றி யோசிச்சுட்டே நடந்து ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துடுறாரு. அதனால் அது அவரை மார்க் பண்ணுற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க, உனக்கு காலடியில் இருக்கிறதே தெரியல, சொர்க்கத்தை பற்றி என்ன கண்டுபிடிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பொது புத்தியை கொஞ்சம் உடைக்கிற வேலைகளை இந்த படைப்பு செய்கிறது என்று சொல்லலாம். நேரடியான அன்றாட விஷயங்களில் எப்படி தத்துவம் தேவை அப்படிங்கிறதும், தத்துவ கேள்விகள் அடிப்படையில் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் இது வந்து சொல்லுது. அது மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். கேள்விகளாக இது நிரம்பி இருக்கு. நீ யாருங்கிற மாதிரி கேள்வியில் இருந்து மட்டும் இல்லை, மனசாட்சின்னு ஒன்று இருக்கா, அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா, நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான தேவை என்ன, முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழி என்ற எண்ணத்திலிருந்து கோழி வந்ததா, இந்த மாதிரி கேள்விகள் நிறைந்திருப்பதுனால இந்த ஃபிலாசபியை வந்து நம்ம ரிலேட் பண்ணிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கு. அது இந்த நூலோட ஒரு முக்கியமான அம்சம் நினைக்கிறேன். ஒரு வகையில் பார்த்தால் இன்னொரு ஒரு விஷயம், தத்துவம் நம்ம சொல்கிற போது அது ரொம்ப டஸ்டியான ஒரு ஏரியா நம்ம நினைக்கிறோம். அது ஒரு பழைய சிந்தனைகளின் தொகை என்று நம்ம கருதுகிறோம் இல்லையா. ஆனால் அது ஒரு வகையில் உண்மைதான்.
முன் சென்ற காலங்களின் சிந்தனைகளின் தொகுப்பு தான் அடிப்படையில் தத்துவம். நம்ம சென்ற நூற்றாண்டிலேயே தத்துவம் அதனோட அசலான வடிவத்தில் முடிவுக்கு வந்துவிட்டதாக பல தத்துவவாதிகளை பேசியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தில் பார்த்தோம்னா அறிவியல் வந்து தத்துவத்தினோட பல கேள்விகளை அது சுவீகரித்துக் கொள்கிறது. இப்போ மெட்டபிசிக்ஸ் சொன்னால் அதனுடைய பல கேள்விகளை வந்து இயற்பியல் வேதியியல் மாதிரி துறைகள் வந்து கையாள தொடங்கி இருக்கிறது, இன்னும் சிறப்பாக கையாளுகின்றன. இப்போ எபிஸ்டமாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த அறிவு தோற்றவியல், அதாவது நமக்கு என்ன தெரியும், நமக்கு தெரிகிற அறிவை நம்ம எப்படி அடையிறோம், இந்த மாதிரி கேள்விகளை நரம்பியலோ பிரெயின் சயின்ஸோ அதை விட பெட்டராக ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்போ தத்துவம் என்ன சொல்லுது? இப்போ உள்ள சமகால அறிவியலாளர்கள் தத்துவத்தை இந்த நோக்கில் விமர்சிக்கிறார்கள். தத்துவம் என்பது புதிய சிந்தனைகளையோ புதிய பங்களிப்பையோ மானுட அறிவுக்கு செய்யவில்லை அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் மாதிரி ஒருத்தர் சொல்கிறார். ஆனால் இன்னொரு விதத்தில் ஐன்ஸ்டீன் மாதிரி கிளாசிக்கல் ஃபிலாசபர்ஸ் வந்து சயின்டிஸ்ட் வந்து ஃபிலாசபியில் இன்ட்ரெஸ்ட் உடையவர்களாகவும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் இருக்குது, தத்துவவாதிகள் இதற்கு மாறி என்ன சொல்கிறாங்கன்னா சயின்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம், ஆனால் அறுதியான உண்மைகளை எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு வகையில் உண்மைதான். இப்போ ஏஐ மாதிரி ஒன்று வர்றப்போது செல்ஃப்னா என்னங்கிற கொஸ்டின் நமக்கு இருக்குது. நாளைக்கு இது பெரிய தத்துவார்த்தமான கேள்விகளை அவர்களுக்கு மிச்சம் வைக்கிற மாதிரியான விஷயமும் இருக்குது. இந்த நூலை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தத்துவ வரிசையில் டார்வின் வர்றார். டார்வினோட அத்தியாயத்தை நீங்கள் படிக்கிற போது அதற்கு முன்னிருந்த பல தத்துவ கேள்விகளை அவர் கிட்டத்தட்ட தீர்த்து வைக்கிற மாதிரியாக இது விஷயத்தை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த நூல் நிறைவடைகிறதும் பிக் பேங்கிற அறிவியல் கோட்பாட்டோட மிக அழகான ஒரு பகுதி அது. அத்தகைய இதோட நிறைவுறுவதை நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் கூட தத்துவம் சில விஷயங்களை தேவைதான் என்று சொல்கிறது. ஏனென்றால் அது அடிப்படையில் சிந்தனைகளை அறிமுகம் செய்வதாக. இந்த நூலோட மிக முக்கியமான விளைவு என்று நான் நினைக்கிறேன், இது இளைஞர்களுக்கு எந்த வகையில் சிந்தனையை நம்ம அறிமுகப்படுத்த முடியும் என்பதற்கான ஒரு சாத்தியத்தை திறக்குது. கிறிஸ்டியன் வந்து இந்த நூலை எழுதுவதற்கான காரணம் என்று அவர் சொல்கிற போது இந்த மாதிரி ஒரு நூலை தன்னோட மகளுக்கு, மேலை தத்துவத்தை தனது மகளுக்கு அறிமுகம் செலுத்துவதற்கு அவர் நூலகத்தில் தேடுறாரு, அது கிடைக்கல. அதனால் அவர் இந்த நூல் எழுதுறாரு. அதனால் இந்த நூல் எவ்வளோ தனித்துவமானது என்பது பார்க்க முடியும். சிவகுமார் சாரோட மொழிபெயர்ப்பு இல்லையே ஒரு தனித்துவமிக்க ஒரு நூல் என்று சொல்லலாம். ஏன்னா மேலை நாடுகளில் இத்தகைய நூல் இல்லை என்று நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். அதே மாதிரி சிவகுமார் சார் இந்த நூலுக்கு எழுதியிருக்கிற முன்னுரை மிக முக்கியமானது. ரொம்ப கச்சிதமாக கிட்டத்தட்ட எல்லா முக்கியமான விஷயங்களையும் அவர் தொட்டு அதில் எழுதியிருப்பார். அதில் ஒரு விஷயம் வந்து தத்துவ கல்வி என்பது இந்தியாவில் ஒரு காலகட்டம் வரை இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருப்பார். இப்போது அது சில வகைகளை அறிமுகம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பரிந்துரையும் அவர் அதில் பேசியிருப்பாங்க. தத்துவத்திலிருந்து நாம் இப்போ என்ன அடைய முடியும் அப்படிங்கிற சில விஷயங்கள் மட்டும் நான் பேசிட்டு இதை முடிக்கலான்னு பார்க்குறேன். நாம் அதை இளைஞர்களுக்கோ மாணவர்களுக்கோ பள்ளிகள்லையோ கல்வி நிலையங்களையோ நம்ம அதை எடுத்துகிட்டு போவது அதனால் என்ன விளைவுகள் அல்லது பலாபலன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அதை செய்ய முடியுங்கிறதுக்காக. ஒன்று, சிந்தனை என்பது ஒரு துண்டான தனித்த விஷயம் இல்லை, அது ஒரு மரபின் பின்னணியில் கட்டப்பட்டிருக்கு. இந்த நூலை படிக்கிற போது இந்த நூல் முழுக்க எதிரொலிகளை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஃபிலாசபரோடைய எதிரொலி இன்னொரு ஃபிலாசபரில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு தத்துவவாதி இன்னொரு தத்துவவாதிக்கு மறுப்புரை சொல்லுவார், அதை ஒட்டி சிந்திப்பார், அதற்கு பதில் சொல்லுவார். ஸோ இந்த ஒட்டுமொத்த மேலை தத்துவ வரலாறு என்பது ஒரு எதிரொலிகளின் சமவெளி என்று சொல்ல முடியும். ஸோ நீங்கள் சிந்தனையை நாளைக்கு ஒரு புதிய சிந்தனை வருகிற போது, ஒரு பண்பாட்டு நூல் வருகிற போது அதை புரிந்து கொள்வதற்கு இந்த பரிச்சயம் ஒரு கூடுதல் தகுதியாக அமையும். இன்னொரு வகையில் அந்த சிந்தனையை அதனுடைய பின்புலத்தோடு புரிந்து கொள்வதற்கு, ஜென்ரல் அவேர்னஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, அதற்கு இது ஒரு முக்கியமான விஷயம் என்று நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம், இரண்டாவதாக நான் ஏன் தத்துவ கல்விகளை நம் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன்னா, ஒரு நிமிஷம். கேள்வி கேட்பதற்கான ஊக்கத்தை அளிக்க முடிவது. ஒரு வகையில் நாம் இப்போ கேள்வி கேட்பது இல்லை என்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பரவலாக ஒரு தொலைக்காட்சி திரையின் முன்போ அல்லது ஒரு பில்போர்டு கீழேயோ கேள்வி கேட்பதில்லை. நாளைக்கு ஒரு புதிய பண்டம் வருகிறது என்றால் அல்லது ஒரு புதிய தொழில்நுட்பம் வருகிறது என்றால் நாம் எந்த விதமான விசாரணையும் இன்றி நாம் அதை அக்செப்ட் பண்ணுவதற்கான மனநிலை, பாசிவ் அக்செப்டன்ஸுங்கிறது நவீன சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டு இந்த இதை உடைப்பதற்கு மிக முக்கியமானது. சாக்ரட்டிஸ் வந்து ஏதென்ஸ் நகரத்துடைய மார்க்கெட்டில் சுற்றி பார்த்துட்டு எனக்கு தேவையில்லாத எவ்வளோ பொருட்கள் இங்கே இருக்கின்றன என்பதை சொல்லியதாக சொல்வார். அத்தகைய கேள்வியை நாம் இப்போ எழுப்ப முடியுமா அப்படிங்கிற முக்கியமான விஷயம். ஆனால் எந்த விதமான கேள்விகளையும் எழுப்ப முடியாத ஒரு இடத்துக்கு நம்ம வரோம். யோசிச்சு பார்த்தா
நாம் அடித்து செல்லப்படுகிறோம் என்று தான் சொல்ல வேண்டும், இல்லையா? உண்மையிலேயே நாம் அடித்து செல்லப்படுகிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு விமர்சன தொலைவு, கேள்வியை கேட்பதற்கான ஒரு விமர்சன தொலைவு தேவைப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் தங்களை தாங்களே கேள்வி கேட்பதற்கு, மற்றவரை கேள்வி கேட்பதற்கு, அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்பதற்கு, இந்த சிந்திக்கும் திறனை நாம் கேள்வி கேட்கும் திறனை ஊக்கப்படுத்த வேண்டியிருக்கு. இப்போ மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் அரசியல் மயப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறோம். அடிப்படையில் அரசியல் மயப்படுதுன்னா நமக்கான தெரிந்த சில கருத்துக்களை சொல்வதல்ல, அவர்களை சிந்தனை மயப்படுத்தணும். அவர்கள் சிந்தனைகளை அறிமுகப்படுத்துகிற போது சிந்திக்கும் திறனை அவர்களே வளர்த்துக்கப்படுவாங்க. அந்த சிந்தனை மயம் அடைந்த ஒருவர் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு அரசியல் மயத்தையும் அடைய வைக்கப்படுவார். எனவே இந்த தகவல் பெருக்க காலகட்டத்தில் பதில்கள் உண்மையில் சிந்தனை திறனை மழுங்கடிக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும். கேள்விகள் தான் கூர்மைப்படுத்துகின்றன. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மூன்றாவது விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது தான், வியப்பு. எல்லா துறைகளிலுமே இப்போ வியப்புங்கிற தத்துவவாதிக்கு மட்டும் தூண்டப்படுவதல்ல. ஒரு அறிவியலாளரும் கியூரியாசிட்டி வியப்பின் மூலமாக தான் அவர் தூண்டப்படுகிறார். ஒரு ஆர்டிஸ்டும் வியப்பின் மூலமாக தான் தூண்டப்படுகிறார். எல்லா துறைகளிலுமே ஏதோ ஒரு அதிசயத்தை சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றன. இறையியல் எடுத்துக்கொண்டால் கடவுள் என்கிற அதிசயத்தை சுற்றி சுழல்கிறது. நேச்சுரல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயற்கைங்கிற அதிசயத்தை சுற்றி சுழல்கிறது. அல்லது கலை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்வு என்கிற அதிசயத்தை சுற்றி சுழல்கிறது. இதனுடைய விளைபொருட்கள் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் இதனுடைய இயங்கு முறையில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அது என்னன்னா, நீங்கள் ஒரு அதிசயத்தை சந்திக்கிறீர்கள், அதனால் கவரப்படுகிறீர்கள், அதற்கு உங்கள் முழு கவனத்தின் மகுடத்தை சூட்டுகிறீர்கள், அதனோடான உறவை ஆழப்படுத்துகிறீர்கள், இறுதியில் அதன் இருப்பை குறித்த உண்மையை புரிந்து கொள்கிறீர்கள் அல்லது அப்படி நம்புகிறீர்கள். நான் ஒரு காதல் வயப்படுவதை குறித்து பேசுவதாக நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது இல்லை. வாட்சன் சொன்ன மாதிரி எட்டிமாலஜிக்கலி ஸ்பீக்கிங் ஃபிலாசபி அப்படிங்கிறது அறிவின் மீதான காதல் தான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இதை முடித்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். சமண சமயத்தில் தங்களுடைய கொள்கைகளை விளக்குவதற்காக அவர்கள் ஒரு உருவக கதை சொல்கிறார்கள். அந்த கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 6 குருடர்கள் ஒரு ஊரில் இருப்பாங்க. அந்த ஊருக்கு ஒரு யானை வரும். அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த யானையை தொட்டு பார்த்து, காலை தொட்டு பார்க்குறவங்க யானை ஒரு தூண் சொல்லுவார், வாழை தொட்டு பார்க்குறவர் யானை ஒரு கயிறு என்பார். அது மாதிரி ஒரு காலை தொட்டு பார்க்குறவர் யானை என்பது ஒரு சொலவு மாதிரி இருக்குன்னு சொல்லுவார். அடிப்படையில் அங்கே கடைசியில் பார்வை உடைய ஒருவர் வருகிற போது அது வேற கதை, அவங்க தங்களோட தத்துவத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த கதையை சொல்லுவாங்க. எனக்கு இந்த யானையோட உருவகம் குருடர்கள் தொட்டு பார்க்கறது மிக முக்கியம் நான் நினைக்கிறேன். அடிப்படையில் மனித அறிவு என்பது இப்படிதான் இருக்கு. அது முழுமை பெற்ற முடிவான ஒரு அறிவாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வெறுமை 6 பேரோட கரங்கள் மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்களினோட கரங்கள் யானையை தொட்டு பார்த்துட்டு இருக்கு. அவர்கள் அறிந்த சிறிய சிறிய அறிவை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள், தங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறார்கள். இந்த கம்யூனிகேட் பண்ணி யானை குறித்த ஒரு சித்திரத்தை உருவாக்குகிறார்கள். அந்த சித்திரம் அடிப்படையில் அதை தான் நம்ம வேர்ல்டு வியூன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த வேர்ல்டு வியூங்கிறது இந்த குருடர்கள் தங்களுக்குள்ள கண்டுபிடித்து கொண்ட ஒரு யானையின் சித்திரம் என்று சொல்லலாம். ஒருவேளை சமண சமயத்தை அவர்கள் படி சொல்வதாக இருந்தால் கேவல ஞானி மட்டும்தான் முழுமையான அறுதியான அறிவை பெற முடியும், மற்ற எல்லாருமே முழுமையற்ற அறிவை தான் பெற முடியும். மானுட அறிவு என்பது அப்படிதான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி முழுமையான அறுதியான அறிவை மனித இனத்தால் பெற முடியாது இருந்தாலும் கூட இந்த மனித எத்தனம் இருக்கு இல்லையா, அறிவை பெறுவதற்கான வரலாறு நெடுக அதற்கான முயற்சி, இன்னும் 1000 ஆண்டுகள் தொடரப்போகிற இந்த மனித முயற்சி அது தன்னளவிலேயே மகத்தானது. இந்த நூலை வாசித்து முடிக்கையில் எனக்கு வந்த எண்ணம் இதுதான். நன்றி. நன்றி சபரி. ஒரு தீவிரமான ஒரு தரமான உரை அப்படின்றத நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுது விக்னேஷ் கரிகரன் எனக்கு தகவல் அனுப்பினார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காலையிலிருந்து இந்த கூட்டம் மெல்ல 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 ஒரு தீவிரத்தன்மையை பெற்று வருவது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த அமர்வில் பேசிய தூயனுக்கும் கவிஞர் சபரிநாதன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.